வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 ஜூலை நமக்கு வந்து 89வது வாரம் 89th வீக் வந்து நம்ம லைவ் டிஸ்கஷன் மீட் நடத்த போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. அங்கே நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடைய லிங்க் நாளைக்கு காலையில் ஒரு 9:30 மணிக்கு நம்ம வந்து டெலகிராம் சேனலில் கொடுப்போம். அதோடைய லிங்க், டெலகிராமுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய இந்த ரெட் இம்பேக்ட் நியூஸஸ் இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப், பவுண்ட், ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அட்வான்ஸ் ஜிடிபி வியாழக்கிழமையும் பிசிஇ ரெண்டுமே யூஎஸ்க்கு ரொம்ப பெரிய இம்பேக்டான நியூஸஸாக இருக்கும். அப்போ இன்னைக்கு என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு மாடரேட்டான நியூஸ் தான். எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரிச்மவுண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இருக்கு. இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கறது 3.99 எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒருவேளை வரது வந்து கீழே 3.5க்கு கீழே வந்தாலோ அல்லது அதை விட கீழே வந்தாலோ இது வந்து யூஎஸ்க்கு நெகட்டிவான நியூஸாக அமைஞ்சிரும். வந்தால் 4.20க்கு மேலே வந்தால் இது பாசிட்டிவாக அமையும். ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்தால் கூட ஓரளவு பாசிட்டிவாக இருக்கும். பட் ப்ளஸில் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இது நெகட்டிவ் வந்தால் கிடையாது. அதே ரிச்மவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ்ல வரக்கூடாது, பாசிட்டிவ்ல வரும். எபோவ் ப்ளஸ்க்கு மேலே வந்தால் இது வந்து மார்க்கெட் இதே நெகட்டிவ் வந்தால் மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து நெகட்டிவாக அமைஞ்சிரும். ஸோ இந்த டேட்டா வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு டேட்டா இல்லாத காரணத்தினால இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். 7:30 மணிக்கு இது இருக்கு. ஓகேங்களா, 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸஸ் வரும். யூஎஸ்டி நியூஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டிஸ்கஷனில் வரக்கூடிய ஜிடிபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு போய் மீட் ஆகும்போது அங்கே என்ன எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் பார்த்துடலாம். டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஷேடோ கேண்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கும். நமக்கு டாப்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் சப்ளை தான் நமக்கு இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது தான் நமக்கு இந்த சேனலுடைய டாப்பும் வந்து மீட் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணுவான். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறனால இன்னைக்கு வரக்கூடிய நியூஸில் வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்த மார்க்கெட் அப்படியே மெதுவாக கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபால் அண்ட் ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கோல்டில் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டு வரும்பொழுது நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அங்கே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மார்க்கெட் இருக்குங்க. இந்த டாப் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது ப்ரைஸ். நல்லா பார்த்துக்குங்க. மார்க்கெட்டோடைய இதுதான் அந்த ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பாட்டமுக்கு வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் பாட்டமுக்கு வரணும். இதுதான் மெயின் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம செல் சைடில் தான் இருக்கிறோம் ப்ரைஸில். ஸோ 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரைஸ் ஒருவேளை இந்த சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணால் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். வென்எவர் மார்க்கெட் இப்போ வந்து இந்த ஹைக்கு மேலே ஒரு 79க்கு மேலே மார்க்கெட் போனாலும் தாராளமாக எங்கே போய் மார்க்கெட் டேர்ன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா செல் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதோடைய இப்போ இந்த இடத்துல ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்ஸ்டைன் ஆகி நிற்கிது. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சரி சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டுக்கு வந்தனால மார்க்கெட்டில் இப்போ என்ன ஆகுனா ஒரு சின்ன பையிங் வரலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 76 to 75 இருக்கும். பாட்டம் டிமாண்ட் ஜோன் தான் நமக்கு ஒரு நல்ல இடம். 74லேருந்து 73ங்கிறது தான் நல்ல பையிங் ஜோனாக இருக்கும். அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரையாங்கிளுடைய பாட்டமுக்கும் வர மார்க்கெட் ட்ரை பண்ணிடும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அப்படி மேலே வந்தால் செல் ட்ரை பண்ணுங்க, மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்விங் பாட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த சப்போர்ட்டை தொட்டு மேலே போயிட்டு இப்போ கீழே இந்த சப்போர்ட் இருக்கான். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரலாம். அடுத்த சப்போர்ட்டில் மேலே போயிட்டு கீழே வரலாம். ஸோ வென்எவர் மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிடைத்தால் பை எடுக்கலாம், மேலே வந்து செல் அடிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். செல்லை வந்து ஒரு பெரிய டார்கெட்டாகவும் பையை வந்து ஒரு சின்ன டார்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ட்ரெண்ட் திரும்புற வரைக்கும் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய செல்ஸ்க்கு பெரிய டார்கெட்டாக இருக்கணும். ஸோ பையை விட மேலே இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே ஒரு 79க்கு மேலே போன உடனே செல்லிங் சான்சஸ் எது கிடைச்சாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலில் இருக்குது டேல. ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 30.20 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வர சான்சஸ் உண்டு. ஸோ இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகி நின்றுச்சு. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஃபால் ஆன மார்க்கெட், இப்போ இந்த இடம் வந்து சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. ரைட், இப்போ பாருங்க நமக்கு ஒரு பின்பாரும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட்டுக்கான அறிகுறியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து அப்படி மேலே போகும்பொழுது மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ள நமக்கு மார்க்கெட் போயிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே இறங்கின மார்க்கெட்டுக்கு ஒரு கரெக்ஷன் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த கரெக்ஷனுக்கான பை. ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் தான். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபாலுக்கு இப்போ ஒரு கரெக்ஷன் பை கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு வேவ் ரன் ஆகிடுக்கு. ஸோ அதுக்கான ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான். இப்படி வந்துட்டு திருப்பி மேலே போகலாம் அல்லது மேலே போக முடியாமல் மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப். ஸோ இங்கே நடந்த டாப்பை விட இங்கே நடந்த டாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸ் நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன் தான் நமக்கு மார்க்கெட் கொடுத்துருந்தான். ஸோ இங்கே வந்து நமக்கு மார்க்கெட்டுடைய க்ளோஸ் கொடுத்துருக்கறனால அப்கமிங்கில் இந்த மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பாட்டம்ஸ், ஓகே, நேராக கீழே வரக்கூடிய மார்க்கெட்டுக்கான ஒரு முக்கியமான பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டத்துக்கு ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் இதையும் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு ஒரு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதோடைய டாப்பாக தான் நம்ம இதை இப்போ கன்சிடர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த பாட்டம் பிரேக் ஆகுமா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு. ஓகே, வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ப்ரைஸ் நடக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஃபாலுக்கு ஒரு கரெக்ஷன் ஆகி தென் மார்க்கெட் கீழே வரும். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுடைய ஸ்விங் பாயிண்ட்ல பார்க்கும்போது நமக்கு 2 சப்போர்ட் நமக்கு உண்டு. மார்க்கெட்டில் ரன்னிங் டிமாண்ட்ஸ் மார்க்கெட்டில் உண்டு. ஸோ மேலே அந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுக்கு. ஸோ கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் இன்னும் வந்து நமக்கு வந்து டிமாண்ட் லெவல் இன்னமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டில் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான ரன்னிங் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரன்னிங் டிமாண்ட்ஸ். மேஜரான டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோனை தொட்டனால நமக்கு என்ன ஆகுனா ஒரு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகலாம். ஸோ திருப்பி இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து தென் மார்க்கெட் கீழே வரும். தென் இங்கேயும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் இந்த மார்க்கெட் ட்ரெண்டிங் திருப்பி ஸ்டார்ட் ஆகும் நம்ம பார்க்கலாம். இல்லை இதுவும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட்டுடைய ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அடுத்தது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய லெவல்ஸ். இதை வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் பை அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். காலையில் ஒரு சார்ட் போட்டிருந்தோம், அதில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த சார்ட் சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோடைய 4 ஹவர் சார்ட் நாங்கள் வந்து நேற்று போட்டிருந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து டெலகிராமில் போட்டிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் தொட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். நல்லா கவனிங்க. ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போகிற மாதிரி இந்த ஏரோ மார்க் போட்டிருப்போம். ஸோ இதோட ஏரோ மார்க் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இதுதான். அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க, சார் 83லேயே அவன் சப்போர்ட் எடுத்துட்டான், இவன் கீழே வருவானா, இப்போ கீழே வந்துட்டு இருக்கும்போது கீழே வருவானா, 83ல் ஆர்டர் போடுறதா என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தென் கீழே வருவான். ஸோ கீழே வரும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மெத்தட் யூஸ் பண்ணி எனி பையிங் செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இதோடைய டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த 13 அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். 413 அதாவது 2413க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணி நிற்கிறானா அப்படின்னு பார்க்கணும். பிரேக் பண்ணி நின்றுட்டானா நமக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடச்ச உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவான். அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே 2440 அதாவது 35லேருந்து 40க்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப் டு 50-55 வரைக்கும் அதை ட்ரையல் பண்ணி டாப் அண்ட் டாப் நம்ம இந்த டாப் வரைக்கும் இந்த மார்க்கெட்டை கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியை வந்து எடுக்கணும். ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த என்ட்ரி கேட்டிருந்தாங்க, அதனால காட்டுறேன். ஸோ
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 1 o'clock நாங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துட்டு இப்போ வந்து மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த இடம் 1 மணிக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்திருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 1:1 ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இப்போ இங்கே இருக்கலாம். ஸோ இங்கே 2413 வரைக்கும் நாங்கள் வந்து இதே ஸ்டாப் லாஸை தான் மெயின்டைன் பண்ணுவோம். நான் சொல்லியிருந்தேன் அந்த சார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போகும்போது என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ப்ரைஸ் கீழே இருக்குது 83ல் இருக்கும்போது நாங்கள் கொடுத்த சார்ட்டில் மேலே போய் கீழே வரும் பொழுது, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் கீழே வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் இங்கே பை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ திருப்பி 83க்கு வந்தால் தான் பை பண்ணணுமா, சப்போர்ட் எடுத்துட்டானா அப்படின்னா அவன் திருப்பி இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஏதாவது பையிங் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பையிங்கை சூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு லெவல்ஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. த்ரூ வாட்ஸ்அப் ஏதோ ஒன்றில் கேட்டுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டவுட் ஆயிட்டாங்க. ஸோ 83 திருப்பி வந்தால் தான் பை ஆகணுமா, இல்லை முதலே சப்போர்ட் எடுத்துட்டானே மேலே இருக்கிறானே திருப்பி கீழே வருவானா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் இங்கே நிற்குது, கண்டிப்பாக கீழே வரும் பொழுது ஒரு சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் பை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ இதில் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி டார்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க, ட்ரையல் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இந்த 2413க்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டை ட்ரையல் பண்ண, ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படியே எஸ்எல் மட்டும் நகர்த்திக்கிட்டு அது இந்த டார்கெட்ஸ் போகிறதோ இல்லை 50 வரைக்குமோ நம்ம ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்பொழுது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்விங்ஸ் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்துக்குங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இப்போ வந்து நமக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. 13க்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகும். டைரெக்டாக ஒரே ஃபோர்ஸில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கோல்டில் நல்லா இருக்குது, சில்வரில் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இப்படி போய் மார்க்கெட் இப்படி மேலே போய் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த டாப்ஸ் இந்த கேப்ஸில் ரீச் ஆகி முடிக்கும் பொழுது தென் நமக்கு இங்கே ஒரு செல்லிங் பாயிண்ட் கிடைச்சா நம்ம இங்கே செல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த மார்க்கெட்டில் நாங்கள் காலையில் கொடுத்த சார்ட். ஏன்னா நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு சேஃப் என்ட்ரியாக உள்ளே போக ட்ரை பண்ணுறோம். ஸோ நாளைக்கு மதியம் நடக்கக்கூடிய லைவ் மீட்டுக்கு வாங்க, நம்ம அங்கே வந்து டெக்னிக்கல்ஸை கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.